Hello everyone, I am Karthik from Electronic Device and Systems. Today in the video DSC latest Neo series panel GSM dialer, third party GSM dialer எப்படி connect பண்றதுன்னு பார்க்கலாம். இது Neo series ஓட control panel board, mother board. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ளை இங்கே ஏசியில் கொடுப்பீங்க, 16 volt ஏசி கொடுப்பீங்க. அப்புறம் டயலருக்கு நான் இதிலேருந்து ஆக்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எடுத்திருக்கேன். சப்ளை ஆக்ஸ் ப்ளஸ் அண்ட் ஆக்ஸ் மைனஸ்லேருந்து 12 volt எடுத்திருக்கேன். இது கீபேடோட கனெக்ஷன், ரெட் பிளாக் எல்லோ க்ரீன் கீபேடோட கனெக்ஷன். PGM 1லேருந்து PGM 1ங்கிறது ப்ரோக்ராமபிள் அவுட்புட்டுங்க. இதிலிருந்து ஒரு கேபிள் டயலருக்கு எடுத்திருக்கேன். ஸோ டயலரில் இப்போ என்ன கனெக்ஷனை கொடுத்துருக்கேன்னு பார்ப்போம். இது விக்னஹர்த்தா பிராண்டோட GSM டயலருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 and 2 பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 12 volt பேனலோட ஆக்ஸ் ப்ளஸ்லேருந்து எடுத்துகிட்டு 1 and 2ல் கொடுத்துருக்கேன். ப்ரோக்ராமபிள் அவுட் PGM 1லேருந்து எடுத்துகிட்டு 3ல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 3 டிஜிட்டல் இன்புட்டுங்க. 3 டிஜிட்டல் இன்புட்டு, 4 கிரவுண்டு, 5 மறுபடியும் டிஜிட்டல் இன்புட் 2. நம்ம இப்போ ஒரு டிஜிட்டல் இன்புட் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் ஒரு 3ல் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஃபயர் அலாரம் பேனல் வச்சுருக்கீங்க, அதுலேருந்து வர அவுட்புட்டும் நீங்கள் இதில் ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை 5ல் கொடுத்துக்கலாம். இதில் ப்ரோக்ராமபிள் இன்புட் 4 இருக்குங்க. இந்த டயலரில் அவுட்புட் 2 அவுட்புட் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி அந்த அவுட்புட்டை ட்ரிகர் பண்ணி நீங்கள் ஏதாவது லைட் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ரிலே மூலிமா நீங்கள் எக்ஸ்டர்னல் ரிலே கனெக்ட் பண்ணி நீங்கள் அதை ட்ரிகர் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ டயலரில் 3 கனெக்ஷன் தான் இப்போதைக்கு நம்ம டயல் பண்ணுறதுக்கு. 1, 2 பவருங்க, 3 டிஜிட்டல் இன்புட் 1 PGM 1லேருந்து எடுத்து 3ல் கொடுத்துருக்கோம். க்ரீன் கலர் ஒயரு. சிம் கார்டு இன்சர்ட் பண்ணுறது இந்த இடத்துல இருக்கும். GSM சிம் கார்டு இன்சர்ட் பண்ணுறது. இந்த எல்லோ கலர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்லாட் வெளியே வரும். அதில் நீங்கள் சிம் கார்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஜியோ சிம் சப்போர்ட் ஆகாது. ஸோ எனி ஏர்டெல், வோடோஃபோன் ஆர் BSNL எனி சிம்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது DSCயோட கீபேடு. இல்லை டேட் டைம் செட் பண்ணுறது பண்ணல இன்னும். *6 ப்ரெஸ் பண்ணிட்டு ஆக்சஸ் கோட், டிஃபால்ட் ஆக்சஸ் கோட் 1 2 3 4 ப்ரெஸ் பண்ணுறீங்க. ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டைம் அண்ட் டேட் வரும். இங்கே இப்போ இருக்கு நீங்கள் ப்ரெசன்ட் டைம் செட் பண்ணிக்கலாம். இது பவர் இண்டிகேஷனுங்க. இந்த க்ரீன் கலர் சிம்பிள். இது ட்ரபிள். இது ஜோன்ஸ் எல்லாம் க்ளோஸில் இருக்குது. பேனல் இஸ் ரெடி டு ஆம்னு வரும். ஆம் கண்டிஷனில் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பேனல் ஆம் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ டயலருக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இதில் ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா *85555 தான் இன்ஸ்டாலர் கோடுங்க. கொடுத்திங்கன்னா 009. இது PGMோட ப்ரோக்ராமிங். அதில் PGM 1 நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். PGM 1லேருந்து ஸ்டார் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நம்பர்ஸ் நீங்கள் செட் பண்ணணும். என்ன கண்டிஷனில் உங்களுக்கு அந்த PGM ஆக்டிவேட் ஆகணுங்கிறது. ஸோ 101 ஃபயர் அண்ட் பர்க்லரி. இது PGM 2க்கு நீங்கள் என்ன ஈவெண்ட் செட் பண்ணுறீங்களோ அது செட் ஆயிரும். PGM 1 நம்ம 101 செட் பண்ணியிருக்கோம். அதான் கோடு. ஃபயர் அண்ட் பர்க்லரி, ஃபயர் ஆச்சுனாலோ இல்லை பர்க்லர் ஆச்சுனாலோ நமக்கு GSM டயலர் PGM அவுட்புட் மூலிமா ஆக்டிவேட் ஆகணும். அதான் கொடுத்துருக்கோம். பேனல் செக் பண்ணி பார்த்தலாங்க டயலர் ஆக்டிவேட் ஆகுதா என்னங்கிறது. இது ஒயர்லெஸ் ஷாக் சென்சர். நீங்கள் DSCயில் டோர் சென்சர் ப்ளஸ் வைப்ரேஷன் ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகும். இப்போ கீப்பரில் பார்த்தீங்கன்னா டிக் மார்க் போயிடுச்சு. இப்போ டோர் ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம். அந்த சென்சர் மேக்னெட்டிக் சென்சர் ஓப்பனில் இருக்குது. இப்போ இது பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த டிக் மார்க் வரும். கீப்பரில் இந்த டிக் மார்க் வரும். இப்போ நீங்கள் பேனலில் ஆன் பண்ணலான்னு அர்த்தம். இது ஓப்பன் கண்டிஷன், க்ளோஸ் கண்டிஷன். இப்போ பேனல் ஆன் பண்ணுறோம். பாஸ்வேர்ட் போட்டுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டிலே செகண்ட்ஸ், எக்ஸிட் டிலே அண்ட் ப்ராக்ரஸ்னு வரும். என்ன டிலே செகண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி டிலேக்கு அப்புறம் பேனல் ஆன் ஆயிரும். ஆம் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் சிம்பிள் ஒன்று ஒரு கீப்பேடில். அதுக்கப்புறம் எந்த டோரும் நீங்கள் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கனாலும் ஓப்பன் பண்ணிங்க ஏதாவது இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு அலாரம் ரைஸ் ஆகும். பர்பஸ் நம்ம GSM டயலர் மூலிமா கால், அதில் ஸ்டோர் பண்ணிக்கிற நம்பருக்கு கால் ஃபார்வர்ட் ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா விக்னஹர்த்தால 9 நம்பர் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 9 நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ரெக்கார்ட் மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக சொல்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ பேனல் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது அந்த ரெட் கலர் லாக் சிம்பிள்.
சிஸ்டம் ஆம்டின் அவே மோட்னு வருது. இப்போ இது வந்து டயலரோட எல்இடி இண்டிகேஷன்ஸுக்கு. பவர் இண்டிகேஷன் இன்புட், ஃபஸ்ட் இன்புட் வந்து இப்போது நார்மலி க்ளோஸ்டு, அது ஆக்சுவலாக க்ளோஸ் கண்டிஷனில் இருக்குது. இப்போ வந்து அலாரம் கண்டிஷனில் ட்ரிகர் ஆகுதான்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ இந்த சென்சார் ரிமூவ் பண்ணுறேன். டோர் அதாவது ஓப்பன் ஆகுது. சிஸ்டம் இஸ் இன் அலாரம் கண்டிஷன் வருது உங்களுக்கு. Zone 9 சிஸ்டம் இஸ் இன் அலாரம் வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்புட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நார்மலி க்ளோஸ்டு இருந்தது, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து சிம் ஆக்டிவேட் ஆகி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொன்றா டயல் பண்ணி சேவ் பண்ணியிருக்க மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். இப்போ நான் பேனலில் டிசைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து அகெயின் வந்து அந்த இன்புட் ஸ்டேட் வந்து நார்மலுக்கு வந்து நார்மலி க்ளோஸ் வந்துருச்சு. ஒன்ஸ் இது டயலர் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த 9 நம்பருக்கு டயல் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டாப் ஆகும். நீங்கள் இடையிலே டிசைன் பண்ணாலும் அந்த 9 நம்பருக்கும் கால் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்டாப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனி பக் அலாரம் ரிக்குயர்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we can give you best solution. Thank you.